இந்த சக்ரா ஹீலிங்கில் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டு அதை நம்ம தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த சக்ராஸில் இருக்க அடப்பெல்லாம் மாறும், நம்மள்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் மாறிடும். ஜஸ்ட்டு சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி இருக்குமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு செய்கிறோமோ, எவ்வளோ தூரம் ரெகுலராக அதை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். பலன் எனக்கு கிடைச்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாம் திருப்பி இதை கற்றுக்கோங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, இது யோகாசனா மாதிரி கூட கஷ்டம் கிடையாது, வாக்கிங்கில் இருக்க கஷ்டங்கள் கூட கிடையாது. இருக்கிற இடத்துல வீட்டில் பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கூட சில விதிமுறைகள் இருக்குது. இதில் எந்த விதிமுறைகளும் கிடையாது. அழகாக உட்கார்ந்த இடத்துல நினச்சப்போ உட்காந்து ஹீல் பண்ணலாம். பண்ணினதுனால நமக்கு என்னென்ன லாபம், என்ன கிடைக்கும்? உங்களை உடம்பில் இருக்க வியாதிகள்லாம் மாறும், மனசில் இருக்க வியாதிகள்லாம் மாறும். மனசில் இருக்க வியாதிகள்னால் பைத்தியம் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாலாம் நினைக்காதீங்க. நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட ஆளுங்களுக்கு மனசில் நிறைய நெகட்டிவ் விகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். பொறாமை, பயம், மற்றவங்க மேலே உள்ள வெறுப்பு, மற்றவங்கள மன்னிக்க முடியாத சுபாவம், ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸு, மனசில் ஒரு இறுக்கம், மன உளைச்சல், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகும். மூணாவது, உறவுகள், நம்மளை சுற்றி இருக்க உறவுகளோட நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இந்த சக்ரா ஹீலிங் நல்லது. அதுக்குன்னு மற்றவங்களையெல்லாம் ஹீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட சக்ராவை ஹீல் பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். நாலாவது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா, உங்கள் ட்ரீம் ஜாப் கிடைக்கணுமா, நிறைய சம்பளம் வாங்கணுமா, நல்ல பேர் எடுக்கணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, நீங்களாம் சுயமாக தொழில் தொடங்கணுமா, அதில் நல்ல வளர்ச்சி ஏற்படணுமா, இதுக்கெல்லாம் சக்ரா ஹீலிங் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, கடைசியாக பணம். எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் இப்போ பணம் தான் தேவையாக இருக்குது. அது முக்கியமான ஒரு விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்படி நிறையா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதும் தெரிய வரும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா. ஸோ இப்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சதுனால தான், என்னோடய பர்சனல் அனுபவத்தில் கிடைச்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், கற்றுக்கோங்கன்னு. ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்துக்கு உண்டான கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணி அதை ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் சொல்லுங்கள்.